ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. பாருங்க, இருளை யாரும் விரும்புவதில்லை, மாறாக வெளிச்சம் இன்பத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அதை நாம் பார்க்கும்போது அதனால் விட்டமின் டி கிடைக்கிறது. மாலையிலும் சூரியன் மறையும் போது நாம் பார்க்கிற பொழுது விட்டமின் டி நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், இந்த பெஞ்சல் புயல் நிமித்தம் தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாலைகள் ஆங்காங்கே தண்ணீர் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சூரியன் உதித்தா, வெயில் காய்ந்தா அது எவ்வளவு நலமானது. அந்த தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி போடும். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து அதை உதிக்க பண்ணுவார். ராஜராஜனே, நல்மீட்பின் நேசமே, கிருபையா என்னை தாங்குமே, சோதனை மேலிடும் என் தேவனே கேடகம், வெற்றி வெற்றி என் வாழ்வினில் என்றுமே. தகப்பனே, இந்த பெஞ்சல் புயல் நிமித்தம் அநேக பாதிப்புகள் அப்பா. இந்த வேளையில் சூரியன் ஆண்டவரே உதித்தால், வெயில் காய்ந்தால் அது எவ்வளவு நலமானது. ஆண்டவரே, நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன். வாய்க்க பண்ணுங்க, ஜனங்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.